வெல்கம் யூடியூப் லேர்னர்ஸ். இன்றைக்கி நம்ம செஷனில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட்டோட இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் பார்க்க போகிறோம். கம்மிங் January 22 வந்து இந்த எக்ஸாம். ஸோ சப்ஜெக்ட் கோடுன்னு பார்த்திங்கன்னா IT 3501. இதுவும் கொஞ்சம் ஈஸியான பேப்பர் தான். ஆனால் தியரி இருக்கும், ப்ரோக்ராம் இருக்கும், ப்ராப்ளம்ஸு தியரி ப்ளஸ் ப்ரோக்ராம் இருக்கும். அந்த ப்ரோக்ராமோட எக்ஸ்ப்ளனேஷன்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு யூனிட் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா வெப் சர்வர், அப்படி இல்லைன்னா பேக் அண்ட் சர்வீஸ். இதில் ரொம்ப முக்கியமான கொஷின் யூனிட் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு MVC ஆர்கிடெக்சர் தான் ரொம்ப முக்கியமான கொஷின். இது படித்து முடிச்சுட்டு மற்ற ரெண்டையும் படிங்க. அண்ட் தென் யூனிட் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லிங் டேட்டா வித் இன்புட் அவுட்புட், ஒர்க்கிங் வித் நோட் பேக்கேஜ், கிரியேட்டிங் அ சிம்பிள் node.js அப்ளிகேஷன், அப்புறம் ஈவெண்ட் லிசனர் அண்ட் டைமர் கால் பேக்கப். இதையும் படிச்சுக்கோங்க. ஹேண்ட்லிங் டேட்டா வித் இன்புட் ஃபஸ்ட்டு ஒர்க்கிங் வித் இது ரெண்டையும் படித்து முடிச்சதுக்கப்புறம் ரெண்டையும் படிங்க. அண்ட் தென் யூனிட் 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா connecting to Mongo database from node.js, and then user account access control, managing collection. இதான் வந்து யூனிட் 3 ஓட முக்கியமான கொஷின்ஸ். அண்ட் தென் யூனிட் 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்குலர் காம்பனண்ட், டேட்டா பைண்டிங் அண்ட் ரெக்வர்ட் ஆர் ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட். இது மூணும் வந்து யூனிட் 4ல் உள்ள கொஷின்ஸ். அண்ட் தென் யூனிட் 5ல் உள்ளது ரியாக்ட் காம்பனண்ட் அண்ட் ஸ்டேட், ரவுட்டிங் வித் ரியாக்ட் ரவுட்டர், சர்வர் சைட் ரெண்டரிங். இதுதான் அஞ்சு யூனிட்டுக்குள்ளே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். இந்த கொஷின் எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் அவ்வளோ கொஷினுமே படிச்சுட்டு போங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லா கொஷினும் அட்டன் பண்ண முடியும். நல்லா ப்ரெசென்ட் பண்ணுங்கள், ப்ரோக்ராம்லாம் பார்த்துட்டு போங்க, அண்ட் ப்ரோக்ராமோட எக்ஸ்ப்ளனேஷனும் பார்த்துட்டு போங்க. தேங்க்யூ.